இப்படி ஒரு காப்பி பேஸ்ட் டயலாக நீங்கள் வாழ்நாளில் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்க. சரி, ஏதோ சினிமா செலிபிரிட்டி தான் வந்திருப்பாங்க போல, கூட்டமா இருக்கு. சரி, ஐயோ இப்படி ஒரு விழாவா? ஒண்ணு என்ன கூட்டம் ஏதோ சினிமா செலிபிரிட்டி தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு அவ்வளவு கிரௌடா இருந்தது. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டு இடமில்லாம கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு மக்களுக்கான இயக்கம்னா என்னன்னு தெரியுமா? மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா முதல்ல அதுக்கு குரல் கொடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்யணும். அதுக்காக கரூர்ல கூடின கூட்டத்தை பாருங்க. ஒரு டயலாக் எழுதி மாடுலேஷனுக்கு ஏத்த மாதிரியாச்சு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. ஒரே டயலாக் எல்லாம் பண்ணி அப்படியே பெய்டு ப்ரொமோஷன். ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு தானே கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே வெயிட். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு தானே கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டோம் இடமே இல்லாம 1.5 லட்சம் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி ஐயோ எல்லாரையும் மசல் ஆக்கி தான் வச்சிருக்காங்க. போயிட்டேங்க. நம்ம கரூர் மாவட்டத்துல டிஎம்கேயோட 30 விழா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. விழா தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கும் கூட்டம் வருது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விழா வளாகத்துக்குள்ள வந்ததுமே மக்களோட ஆர்ப்பரிப்பை பார்க்கணுமே. அவர் வேன் கை சைக்கிள் மாதிரி பண்றாங்க. அதுதான் 1 லட்சம் சேரு 1,50,000 பேர் வந்து வெளியில நின்னுக்கிறாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் பேத்துக்கு சேர் போட்டு இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் ஒன்னா கூடி கிரவுண்டுக்கு வெளியில நல்லா இருக்குல்ல.